அக்கா கல்யாணமா? நல்ல விஷயம். உங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன் சார். கல்யாணத்துக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டா சொல்லு, நான் தரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். ஏம்மா? அது ஒன்றும் இல்லை சார். நம்ம உழைப்பு இல்லாமல் இனாமா நம்ம கைக்கு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு என் அப்பா சொல்லியிருக்காரு. ஆ ம் 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 சரிம்மா, இந்த விளையாட்டை விட்டுடாத. இதில் உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. தொடர்ந்து நீ விளையாடு. விளையாட்டு சம்பந்தமாக உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். இந்தம்மா, இது என்னுடைய பிஸ்னஸ் கார்டு. தேங்க்யூ சார். நல்லதும்மா, வரேன். எது வேணாலும் எனக்கு ஃபோனை பண்ணு. ஓகே சார். வரேன் வரேன். காட் பிளஸ். இந்த ஏரியா இவங்க பார்த்த மாதிரியே இருக்கு. டேய், இந்த ஏரியாவுக்கு என்ன கூட்டு வந்த? டேய், நாளைக்கு என் பர்த்டே இல்ல, திவ்யாவை இன்வைட் பண்ண வேணா? அத போன்லயே சொல்ல வேண்டியதுதானடா. போன்ல சொன்னா திவ்யாவை எப்படி நேர்ல பாக்குறது? இப்படி ஏதாவது சாக்கு வச்சு தான் திவ்யாவை பார்க்க முடியும். டேய், உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸா? ஏன்டா? நாம எதுவும் செய்யாதப்பவே வாண்டடா வந்து வம்பிழுப்பா. நேத்து நைட் நீ செஞ்ச வேலைக்கு இப்ப மட்டும் நாம கையில சிக்கணும். மச்சி, ப்ராப்ளத்தை கண்டு என்னைக்கும் நம்ம பயந்து ஓடக்கூடாது. மாத்தி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? அந்த ஹவுசிங் போர்டு ஏரியா பக்கம் நம்ம போனா தானே அவன் நம்மள பார்க்க சான்ஸ் இருக்கு. நாம தான் இப்ப அந்த பக்கம் போறது இல்லையே. அப்படியே திவ்யா வீடு இருக்க தெருவுக்கு இந்த பக்கம் தான் போறோம். சோ அவன் நம்மள பார்க்க சான்ஸே இல்ல. நீ பயப்படாம வரலாம். எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய் வாடா. நான் வரல. டேய் உன்ன டேய் வாடா. பயப்படாதடா, அவன் இந்த பக்கம் ஒரு சான்ஸே இல்ல. வாடான்ற கேட்க மாட்டற. வா. மாப்பிள்ள நில்லு. என்னடா சத்யா வந்துட்டாளா? லுக் இன்டு மை ஐஸ். எதுக்கு துடிக்குது? ஐயோ ஆள விடுற சாமி. டேய் ஏன்டா? டேய், உனக்கு இடதுக்கு துடிச்ச சத்யா வந்துருவாடா. டேய் லூசு மாதிரி பேசாதடா லூசு. இது என் திவ்யாக்காக துடிக்குதுடா. வா. இந்த சைடுல அந்த சைடு போகணும். எப்படி போலாம்? எகிர் குறிச்சி போனா அவர்ப்பா. வேற எப்படி போலாம்? வந்துட்டாடா. யாரா? திவ்யாவா? உனக்கு இடதுக்கு துடிச்சா எவ வருவாளோ வந்துட்டா. யாருடா? ஐயோ வாடா வாடா, இப்படி ஓடிடலாம். இல்ல இல்ல அப்படி ஓடிடலாம்டா. ஏய் வாடா வாடா வாடா. என்னடா இருக்குது இங்க? தேனி எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. தேங்க்ஸ்ங்க. என்னங்க ஏன் நிறுத்திட்டீங்க? ஏங்க
ரொம்ப எரியுதுங்க, மருந்து போடுங்க. நீ நீ முதல்ல கண்ண மூடு, அப்பதான் நான் மருந்து போட முடியும். ஏன் கண்ணு முன்னமா? எதுக்கு? நீங்க கரெக்டான இடத்துல மருந்து போடுறீங்களா, நான் பார்க்க வேணாமா? எங்கெங்கெல்லாம் தேனி கடிச்சிருக்கோ அங்கங்கெல்லாம் நான் கரெக்டா மருந்து போட்டுருவேன். நீ கண்ண மூடு. எதுக்குங்க நான் கண்ணை மூடணும்? உனக்கு மருந்து போட முடியாது, ஏந்து போ. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி, நான் கண்ணை மூடிட்டேன். கரெக்டா போடுங்க. ஐயோ, என்னாச்சு? பின்ன மூஞ்சில ஒரு இடம் விடாம கச்சி வச்சுக்குது. நீ என்னடானா இங்கே பூசு இங்கே பூசு கவுண்ட் பண்ணி கணக்க சொல்லி இருக்கிற. இப்படி ஒரு இடமா தேடி பூச்சி போட்டு இருந்தா நீ ஃபுல்லா போட வேண்டியதா. அதான் அப்படியே ஊத்திட்டேன். மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு தானே நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உனக்காக இந்த ஏரியாவுக்கும் கூட வந்து கஷ்டப்பட்டு தேவையில்லாம தேடிக்கிடி வான பாத்தியா? நீ இதுவும் சொல்றதுக்கு மேலே சொல்லுவ. சரி, ஆமா, எதுக்கு நீங்க அடிக்கடி இந்த ஏரியா வண்டியே சுத்தி நிக்கிறீங்க? இவன் கட்டிக்க போறப்ப ஏன்டா உன் ஆளை பார்க்க வந்தேன்னு சொன்னா அதை ஹெல்ப் பண்ணுவாள்ல. யாரு இவளா? எடுத்து விட்டுருவாடா. கட்டிக்க போற பொண்ணா? எந்த பொண்ணு? அது எனக்கு ஆக்சுவலி ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு கோயில் இருக்காமே, அங்க வேண்டிக்கிட்டா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொன்னாங்க. நல்ல பொண்ணுன்னா எப்படி? அதாங்க, இந்த குனிஞ்ச தலை நிமிராம ரொம்ப அழகா, அடக்கமா, லட்சணமா, இந்த 3 விஷயங்க. இந்த அச்சம், மடம், நாணம். ஐயோ, இன்னொன்னு இருக்கு. அது பயிர்ப்பு. இதோட ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ஓகே. ஏன் எங்க சத்யா மாதிரி பொண்ணு இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? சத்யாவா? டேய், அதான் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன கல்யாணம் பண்றதுலாம் தற்கொலைக்கு சமம்னு. ஐயோ ஐயோ, அது நீங்க நம்பிட்டீங்களா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுங்க. டேய், அன்னைக்கு கார்ல போகும்போது சொன்னலடா, அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு, நான் அப்படி பண்ணேன்னு. அத பாத்தியா எப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு? ஆமாங்க ஆமாங்க, சொன்னாங்க சொன்னாங்க. ஆமாங்க, நான் சொன்னாங்க. டேய், கோயிலுக்கு போணும்டா. நீ மோ ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. நான் கோயில் போணுங்க, நாங்க அப்படியே போயிடுறோம். ஏய், வாடா 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 போலாம். அவங்க வரங்க.